இது வந்து சிம்பிளான ஒரு மாடல் ப்ளவுஸ் தான், பிகினர்ஸ்க்கு வந்து தெரிகிற மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ண வந்து நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து மாடலும் வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் லைனிங் கிளாத்தை வந்து 2ஆ மடிச்சு போட்டு கீழே வந்து தையல் விடுறதுக்காண்டி மடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு அளவு ப்ளவுஸ் மட்டும் போதும். அளவு ப்ளவுஸை வந்து அதோட ஃபர்ஸ்ட்டு வந்து அதோட ஹைட்டை பார்த்துக்கோங்க. ஹைட் வந்து கரெக்டாக நம்ம ஷோல்டர் இருக்குல்ல, நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துலேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ இன்ச் வருதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த அளவு ப்ளவுஸில் 14 இன்ச் வந்திருக்கு. கரெக்டாக 14 இன்ச் இருக்குது. அதனால் இதில் நம்ம வந்து மடித்து போட்டிருக்கோம்ல லைனிங் கிளாத்து, அதில் வந்து அந்த 14 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக கீழேருந்து அந்த 1/2 இன்ச் வந்து நம்ம தையல் மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு மேலே வந்து 14 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ஹைட்டு. இது வந்து ப்ளவுஸோட ஹைட்டு. 2 இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். அப்புறம் மேலே வந்து ஷோல்டருக்கு மடிக்கணும்ல, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விட்டுக்கலாம். அதுலேயும் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் அளவு ப்ளவுஸை வந்து நம்ம வந்து நெக் இருக்குல்ல, நெக்கு கீழே வந்து அந்த டீப் பார்க்குறதுக்காக அந்த நெக் இடத்துல வந்து கீழே அது வந்து எவ்வளோ இன்ச்சு வருது நம்ம வந்து அப்படியே நான் ப்ளவுஸ் வந்து அதில் எந்த அளவு வருதோ அதை அப்படியே வச்சு நான் வந்து ஒரு டாட் வச்சுக்கிறேன். இது வந்து கரெக்டான அளவு தான் இப்போ வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ப்ளவுஸை வந்து 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து பின் பக்கமாக தான் நம்ம இது பண்ணுறோம். அதை வந்து நான் வந்து 2ஆக இப்போ வந்து மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு கீழே இருக்குல்ல, கீழே உள்ள அளவு இடுப்போட அளவு வந்து அப்படியே நான் வந்து இந்த எட்ஜ்லேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் வைக்கேன். இதில் வந்து எந்த அளவு வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து நெக்கு எடுக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு நெக் டீப்புக்கு வந்து ஒரு அளவு மார்க் பண்ணியிருக்கோம். அதிலிருந்து ஷோல்டருக்கு நெக் அந்த ப்ளவுஸ் வந்து அப்படியே நான் போட்டிருக்கேன். அப்படியே போட்டுட்டு அந்த ஷேப் எப்படி நம்ம நெக்கு அதில் கொடுத்துருக்காங்களோ அதே ஷேப்பில் வச்சு அந்த ஷோல்டருக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டருக்கும் ஹேண்டோட ஜாயின் இருக்குல்ல, அது 2மே 2 அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு கீழே ஹிப் அளவு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நெக் டீப்புக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஷோல்டருக்கும் 2 சைடும் மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ஆம் ஹோல் வந்து எதில் வருதோ அது வந்து ஆம் ஹோலோட அளவுக்கு வந்து அதையும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நமக்கு வந்து பார்த்துக்கோங்க, மொத்தம் 5 அளவு தான் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம். நெக் டீப்புக்கு, ஷோல்டர், ஆம் ஹோலுக்கு, இடுப்புக்கு மார்க் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இடுப்பு அளவில் இருந்து மேலே அந்த ஆம் ஹோல் எந்த இடத்துல நம்ம தையல் வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்கள் அளவு ப்ளவுஸில் அதில் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் கீழே வந்து இடுப்புக்கு நம்ம பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்புறம் நெக்கு டீப்புக்கு வந்து நம்ம வந்து கரெக்டான அளவு தான் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். அதனால தையலுக்கு 1/2 இன்ச்சு விடணுங்கிறதுனால மேலே 1/2 இன்ச்சு நான் மேலே தள்ளி 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஷோல்டர்கிட்டையும் 1/2 இன்ச்சு வெளிப்பக்கமாக 2 பக்கமும் அதில் வந்து ஹேண்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு விடணும். இதில் வந்து ஷோல்டருக்கு நெக்குக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து 1/2 இன்ச்சு விடணும். அதனால ஷோல்டர் அளவை மார்க் பண்ணியாச்சு. அப்புறம் ஆம் ஹோலுக்கும் மேல் பக்கமாக வந்து நம்ம 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணுறோம். ஏன்னா தையல் வரும்போது கீழ்ப்பக்கமாக வரும். அதனால எக்ஸ்ட்ரா மேலே பக்கமாக பார்த்து நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். அப்புறம் சைடில் தேவையான அளவும் எவ்வளோ நம்ம வந்து 1/2 இன்ச்சு நம்ம விட்டுறோன்னா அந்த 1/2 இன்ச்சு அளவுக்கு ஒரு அளவு போட்டுக்கலாம். அப்புறம் ஆம் ஹோலும் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். பின்னாடி ரவுண்ட் நெக்கில் மாடல் வைக்க போகிறேன். அதனால அந்த ரவுண்ட் நெக் வந்து லைட்டாக நம்ம வந்து அதையும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக வந்து நம்ம ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்து மொத்தமே நம்ம தேவையான அளவு இந்த 5 அளவு வச்சுட்டு ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு இந்த 5 அளவு மட்டும் நீங்கள் பார்த்து மார்க் பண்ணால் போதும். கரெக்டாக நம்ம வந்து வெட்டியும் எடுத்துக்கலாம். இதை இப்போ வந்து ப்ளவுஸோட கிளாத் இருக்குல்ல, ப்ளவுஸ் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து பிகினர்ஸ்னால் கொஞ்சம் கேன்வாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பீங்களே. இதில் வந்து நெக்கு கிட்ட மட்டும்தான் நான் வந்து மாடல் வைக்க போகிறேன். அதனால அந்த நெக்கு கிட்ட என்ன பண்ண போகிறேன்னா லைனிங் கிளாத்தையே டபுளாக கொடுக்க போகிறேன். டபுளாக கொடுக்கும்போது அது கொஞ்சம் வந்து அளவு திக்காக இருக்கிறதுனால நம்ம மாடல் வச்சா ப்ளவுஸ் வந்து இப்போ நார்மலாக வச்சு திருப்பி வந்து அதில் மாடல் வச்சோன்னா அதில் வந்து கொஞ்சம் சுருக்கு விழும். அதனால இது கொஞ்சம் திக்காக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் வந்து அந்த நெக் இடத்துல மட்டும் நான் வந்து வச்சுருக்கேன். அந்த நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிற கிளாத்தை வந்து அந்த ப்ளவுஸுக்கு பின் பக்கமாக வச்சுட்டு இதில் வந்து பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்கு எப்பவும் போல் தச்சு திருப்ப போகிறோம். பின் பக்கமாக அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நமக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு நம்ம தையல் விட்டோம்ல, அதனால் கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சு அளவில் தையலும் போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக போயிடும், நமக்கு வந்து வெளியேயும் தெரியாது. இது வந்து இந்த ப்ளவுஸ் கிளாத் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, அதனால இந்த மாதிரி மாடல் வைக்கலாம். நம்ம கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச் அளவு 2 இன்ச் அளவுக்கிட்ட வருது நமக்கு. எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதையும் நெக்கு கிட்ட அந்த வளைவுலையும் கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி தச்சுக்கலாம். அது லைனிங் எடுத்து நம்ம வந்து ஒரு அமுக்கு தையலும் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து வெளியே தெரியாது, வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் இது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கிளாத்தாக இருந்தால் அதில் வந்து இந்த மாதிரி வச்சோம்னா தெரியும். இது இந்த ப்ளவுஸ் கிளாத் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, திக்காக இருக்குது, அதனால இந்த மாதிரி மாடல் வைக்கலாம். இது வந்து உள்பக்கமாக போயிடும், அதனால நமக்கு வந்து வெளியே தெரியாது. நம்ம எக்ஸ்ட்ரா வச்ச அந்த 1.5 இன்ச்சு கிளாத் வச்சோம்ல லைனிங் கிளாத்து, அது வந்து உள்பக்கமாக போயிடும். அதனால நார்மலாக இதில் வந்து ஒரு தையலும் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் சைடு எல்லாமே ஜாயின் பண்ணி அந்த லைனிங் கிளாத் வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணியிருக்கோம்ல, அதுலேயும் தையல் எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். போட்டு மற்ற எக்ஸ்ட்ரா உள்ள இடத்தெல்லாம் கிளாத்தெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த நெக் இடத்துல தான் இதில் வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க வந்து அந்த இடத்துல வந்து திக்காக இருக்கும். இதில் தான் வந்து நம்ம மாடல் வைக்க போகிறோம். இது வந்து சிம்பிளான மாடல் தான். அந்த நெக்குக்கு வந்து 1/2 இன்ச் விட்ருக்கோம்ல, அந்த ஷோல்டரும் ஜாயின் பண்ணும்போது அதையும் வந்து ஒரு லைன் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 இன்ச்சு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு 2 இன்ச்சு கிளாத் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து முக்கோணமாக மடித்து இந்த ஒரு மாடல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு நெக்கில் நம்ம எட்ஜில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி ஒரு அளவில் வந்து உள்ளே தள்ளி நம்ம வந்து இதை வந்து வச்சுக்கிறோம். இது வந்து கிராஸாக மடிக்கும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் ரொம்ப வராது, இதெல்லாம் கட் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து இப்படி கிராஸாக மடித்து வந்து உள்ளே வந்து வச்சு தைக்கிறோம். நம்ம மடித்து இந்த மாடல் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்கில் அப்படியே வச்சு தைச்சிடலாம். இது எல்லாமே 2 இன்ச்சு கிளாத்து. சாரீ கிளாத்தை வந்து கரெக்டாக அந்த 2 இன்ச்சுக்கு வந்து நான் ஸ்கொயர் ஷேப்லாம் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு அந்த நெக்கில் இருந்து 1/4 இன்ச்சு தள்ளி வந்து ஃபுல்லாக நம்ம வந்து நெக்கு ஃபுல்லாக அந்த ரவுண்டில் ஃபுல்லாக நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாடல் வச்சு நல்லா நெருக்கமாக வச்சோன்னா நல்லா பார்க்க மாடல் வந்து அழகாக தெரியும். அது நெக்கு ஃபுல்லாக நம்ம வந்து வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லேஸ் இதில் வந்து இது பண்ணுறதுக்காண்டி இது தெரியாமல் அந்த பிசுரெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி அதில் ஒரு லேஸ் வச்சுக்கலாம். சின்ன லேஸாக வைக்க வேண்டாம், ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற அளவுக்கு ஒரு லேஸை பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த லேஸ் வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரியும் பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு லேஸோட அளவு அதிகமாக இருந்தால் தான் அது வந்து நமக்கு அந்த இதை மறைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் 1/2 இன்ச்சு அளவில் வந்து ஒரு லேஸ் எடுத்துக்கிறேன். அந்த ப்ளூ கலர்லேயே லேஸ் எடுத்துட்டு அதுக்கு மேலே அந்த பிசுறு எதுவும் தெரியாத மாதிரி அதில் அப்படியே நான் வந்து தைச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த சைடில் ஃபுல்லாக நான் வந்து கரெக்டாக வர மாதிரி அந்த எந்த பிசுறும் தெரியாத மாதிரி இருக்கிற மாதிரி சைடில் தைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்பக்கமாக வந்து நம்ம தைச்சிக்கலாம். இதே மாதிரி உள்பக்கமும் ஒரு தையலும் போட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து பிசுறு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி சின்ன லேஸாக யூஸ் பண்ணாமல் பெரிய லேஸாக இதுக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா பெண்டு வர மாதிரி லேஸாக பார்த்து எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த நெக்கு ஷேப்புக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் இதை வந்து சென்டரில் பீட்ஸை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பீட்ஸ் இப்படி நம்ம வந்து கைத்தையல் போடும்போது நம்ம குத்தி எடுக்கிறோம்ல, எடுத்ததுக்கப்புறம் ஒரு பீட்ஸ் போட்டுட்டு அந்த பீட்ஸுக்கு வந்து எவ்வளோ ஒரு ஸ்பேஸ் நம்ம தேவையோ அந்த அளவு கரெக்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே குத்தி எடுத்தோம்னா அந்த பீட்ஸ் வந்து அழகாக இருக்கும். நீங்கள் இப்போ குத்தி மேலே எடுத்துட்டு அப்புறம் அது பக்கத்துலேயே நீங்கள் குத்துனீங்கன்னா அதோட அளவு வந்து ஒரு மாதிரி அந்த ஹோல் தான் தெரியுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது. அதனால் அந்த பீட்ஸ்க்கான ஸ்பேஸை மட்டும் கரெக்டாக விட்டு தள்ளி வந்து நம்ம குத்தி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு 3 பீட்ஸ்க்கும் இடையில ஒரு முடிச்சும் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அத்துறோம். அதனால் பார்த்து இதுலேயும் முடிச்சு போட்டுக்கோங்க அடிக்கடி. இதில் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நூலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதோட அவுட்புட் லுக்கே தான். இது வந்து நீங்கள் சீக்கிரம் வச்சிடலாம் அந்த மாதிரி